என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இதை ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். மற்றவங்களுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் பார்த்தாலும் தப்பில்லை. காரணம் நமக்கும் வயசாகல. அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தேவைப்படும். எனக்கு நேற்று ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ண சகோதரர்னால் அவருக்கு 76 வயசாம். அவர் நிறைய சொத்துக்களோடு வாழ்ந்தவர். மொத்தம் 3 பிள்ளைகள். வயது அவருக்கு ஆயிடுச்சு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க. இப்போ மனைவி இல்லாமல் பசங்க தான் அவங்கள பார்த்துக்கிறாங்களாம். இவர்கிட்ட ஒரு 70 வயசு இருக்கும்போது சொத்துக்களை 3 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறார். இவருக்குன்னு தனியாக இந்த சேமிப்பை வச்சுக்கல. அதோட கஷ்டத்தை இப்போ தான் புரிஞ்சுக்கிறார். காரணம் என்னென்னா, அந்த பிள்ளைகள் இவங்களை சரியாக பார்த்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா இவருக்கு எந்த வருமானமும் இல்லை. சொத்துக்கள் எல்லாம் கொடுத்ததுனால யார் வீட்லையா போய் தங்கினா 1 மாதம் அதுக்கு மேலே அவங்க நீ கிளம்பி போ, மற்ற வீட்டுக்கு போ இப்படின்னு சொல்கிற ஒரு காது படவே சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சான். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாய்ராம், நான் செத்தெல்லாம் போல இருக்குது, மனசுக்குள்ளே ஒரே பாரமாக இருக்குன்னு சொல்லி அப்படி அழுகுறார். உண்மையிலே சாய்ராம், எல்லாருக்கும் வயசாகும், எல்லாரையும் முதுமைக்கு போவோம். பெற்ற தாய் தந்தையரை யாரும் காயப்படுத்தக்கூடாது. ஆனாலும் இந்த கஷ்டத்துக்கு வருவதற்கு காரணம் இவரும் கூட ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன். எனவே நீங்கள் 60 வயசுக்கு மேலே ஆகிறவங்க இதை பாருங்கள். இந்த தவறுகளை நீங்கள் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். அதுதான் நான் திரும்ப சொல்ல போகிற முக்கியமான விஷயம். தவறாமல் பாருங்கள். நான் முதல் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சொத்துக்களை அவசரப்பட்டு பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பிள்ளைகள் நமக்கு தெய்வங்களாக காட்சி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க எப்போ மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதாவது பிள்ளைகள் சரியாக இருந்தாலும் வந்த மருமகள் சில நேரங்கள் அவரை மாற்றலாம். இல்லை மருமகள் நல்லா இருந்தாலும் பசங்க இந்த தவறான பழக்கங்களில் போயிட்டு சொத்துக்களை அழித்து நம்மளை பாதுகாக்காமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே நாம் சொத்துக்களை அவசரப்பட்டு நாம் உயிரோடு இருக்கும்போது பிரித்து கொடுக்கக்கூடாது. அப்படி உயில் எழுதி வச்சா நான் இறந்த பிறகு அவர்களுக்கு போய் சேரணும் என்று உங்களுக்கென்று ஒரு சொத்தை வைத்து கொண்டு தான் அப்படியே சொத்துக்களை பிரிக்கணும். அப்படி எழுதி வச்சாதான் நீங்கள் கண்டிப்பாக கடைசி காலத்தில் வரைக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வீட்டில் ஒரு தேவையற்ற பொருளாக மாறக்கூடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உலகம் அவ்வளவு கொடூரமானதாக மாறி இருக்கு சாய்ராம். எனவே சொத்துக்களை உங்கள் பேரில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எழுதி வைங்க. அது ரொம்ப 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 நல்லது. 2வது, நீங்கள் எங்கேயாவது கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சோ தனியாரில் வேலை செஞ்சோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு கொடுத்தா அதை தயவு செய்து உங்களுடைய சொந்த சேமிப்புக்காக மட்டும் வச்சுக்கொள்ளுங்கள். அதிலிருந்து பணத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறத தயவு செஞ்சு வேண்டாம். காரணம், கடைசியில் நீங்கள் மருந்து வாங்கிறதுக்கு கூட பிள்ளைகளிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களுக்குன்னு அதில் நிரந்தர வருமானம் வரா மாதிரி எங்கேயாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதை போட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துடாதீங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக கொடுமையான காலமாக இருக்கும். அதே போல் எப்பயுமே பிள்ளைகளின் வீட்டுகளில் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த உருவாக்கி கொள்ளுங்கள். அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அவங்க காலம் வேறு, உங்கள் காலம் வேறு. அட்வைஸ் பண்ணுறதை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஏன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய தொல்லையாகிடும். அட்வைஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் நிறுத்திடுங்க. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தலையிட வேண்டாம். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கும்போதே கோயில் குளத்துக்கு தயவு செஞ்சு போயிட்டு வந்துடுங்க. பிள்ளைகளுக்கு பேரன் இருக்கிறான், பேத்தி இருக்கிறான், பிள்ளைகள் வளரட்டும், பேரன் பேத்தியை பார்க்கலாம், அவங்களாம் வளர்ந்தவுடனே நாம் போகலாம்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் உடம்பும் சரி வயதும் சரி ஒத்துழைக்காது. பிள்ளைகளுக்காக காத்திருக்காமல் உங்கள் உடல்நிலை நல்லா இருக்கும்போதே கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வந்துடுங்க. அதுதான் ஒரு நல்ல வாய்ப்பும் கூட. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் சாய்ராம். நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அதை விருப்பப்படி சாப்பிடுங்க. எதையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல். ஏன்னா இதுக்கப்புறம் நாம் சாப்பிட்டு 100 வயசுலாம் வாழ போகிறதில்ல. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் விரும்பியது ஏதோ அதை கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இருக்க போகிறது கொஞ்ச காலம்.
நாம செத்த உடனே நம்ம வீட்ல நமக்கு முன்னாடி படத்துல நமக்கு விருப்பமானதெல்லாம் படைப்பாங்க. நம்ம உயிரோட இருக்கும்போது யாரும் குடுக்க மாட்டாங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா, இப்ப இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் நீங்க விருப்பப்பட்டத சாப்பிடுங்க. அதுல எந்த தவறுமே இல்ல. அதேபோல காலையில எழுந்த உடனே சின்ன சின்ன உடற்பயிற்சிய கண்டிப்பா செய்யணும். கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்க. உடற்பயிற்சி நம்மளுடைய உடலை பலமாக்கும். அதேபோல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு சொல்லி, நீங்க எல்லா வேலைகளும் தாங்களே இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடாது. உங்க உடம்புக்கு ஓய்வும் கண்டிப்பாக தேவை. நல்ல வேலைகளை செய்யுங்கள். தேவையில்லாத வேலைகளை குறைத்துக்கொண்டு, உடம்புக்கு ஓய்வு குடுக்கணும். உடம்புக்கு ஓய்வு குடுத்தா, உங்க மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னும், தேவையில்லாத கவலைகளை, அடுத்தவர்கள் கவலைகளை நீங்கள் சுமப்பதால் எந்த லாபமும் இல்லை. அது குழந்தைங்களோட பையன், பேரன், பேத்தி இந்த எந்த கவலைகளும் நீங்க சுமக்க வேண்டாம். ஆன்மீகத்தில உங்களுடைய கவனத்த செலுத்துங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பார் என்று அவர் மேல பாரத்த போட்டு மனச ஃப்ரீயா வச்சுக்கங்க. அது உங்கள் உடலையும் சரி, உள்ளத்தையும் சரி நோய் நொடி வராமல் பாதுகாக்கும். ஏன்னா உங்களால எந்த கவலையும் தீர்க்க முடியாது. அத நல்லா புரிஞ்சு கொண்டால் போதும். தேவையற்ற கவலைகளை மனதில் சேர்த்து கொள்ள வேண்டாம். உடலுக்கு தேவையான ஓய்வையும் நீங்கள் உடலுக்கு தர வேண்டும். வயதாயிடுச்சுனாவே இந்த தூக்க பிரச்சனை வரும். சரியாக தூக்கம் வராது. முடிந்தவரை ஒரு 6 மணி நேரம் நிம்மதியான உறக்கத்திற்கு முயற்சி செய்யுங்க. அப்படி தூக்கம் வரலன்னா, நல்ல நல்ல பாடல்கள, காதுக்கு இனிமையான பாடல்கள நீங்க போட்டு விட்டுட்டு, ஹெட்ஃபோன் வைக்காம கேட்டுட்டு தூங்குங்க. இல்ல ஒரு நல்ல புத்தகத்தை, ஆன்மீக புத்தகத்தை, இல்ல ஒரு நல்ல கதை புத்தகத்தை உங்களுக்கு எது இருக்கோ அதை படித்துவிட்டு பொறுமையாக தூங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். நம்மள விட்டு போனவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம். மத்தவங்க நோய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். எனவே சுயநலமாக கொஞ்சம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வயதான காலத்தில் மட்டும். இந்த உலகத்துல நாம தனியா தான் வந்தோம். நாம போகும்போதும் தனியா தான் போவோம். எனவே நாம மத்தவங்கள எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பது ரொம்பவும் முட்டாள்தனமானது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்மளுடைய வலி வேதனைய மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம தான் அனுபவிச்சு ஆவணும். இத நல்லா புரிஞ்சுக்கங்க. பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நம்மளுடைய வலி வேதனைய நாம மட்டும் தான் அனுபவிக்கணும். மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இருப்பதை வைத்து சந்தோஷப்படுங்கள். பொறாமை, கோபம், கெட்ட எண்ணம் இதையெல்லாம் ஓரம் ஒதுக்கிவிட்டு இறைவனுடைய பாதத்தில் பூரணமாக சரணாகதி அடையுங்கள். பந்த பாசத்துக்கு உள்ளே போய் என் பையன் பேசலை, என் பொண்ணு பேசலை, என் மருமக பேசலை, இப்படி ஒரு ஒரு தேவையில்லாத பந்தத்தில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கும் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். இனி நாம் பிறக்கப் போவதில்லை. இருக்கும் வரை இறைவனுக்கு சேவை செய்வோம். பந்த பாசங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். இதுதான் என்னுடைய சின்ன அட்வைஸு. இதை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என்பது 100% உண்மை. இதை புரிந்து கொண்டால் போதும். ஓம் சாய்ராம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அப்பா உங்களை வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.